அனைவருக்கும் வணக்கம். உங்களால் வெற்றி பெற்று வேலைக்கு செல்ல முடியும் என்கின்ற தன்னம்பிக்கையோடு தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா வரவிருக்கக்கூடிய முதுகலை ஆசிரியர் தேர்வில் நல்ல மதிப்பெண்கள் பெற்று நீங்கள் அனைவரும் அரசு பள்ளி முதுகலை ஆசிரியராக முடியும். அதற்கு என்னுடைய சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்கள். நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது டிஆர்பி எக்ஸாமுக்கு படிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு நம்ம சேனலை வந்து ஃபார்வேர்ட் செய்யுங்க. பிஜிடிஆர்பி எக்ஸாமில் ஜென்ரல் நாலேஜ் பிரிவில் நமக்கு 10 வினாக்கள் கேட்பாங்க. மேஜர் எந்த அளவுக்கு நமக்கு முக்கியமோ அதே அளவு எஜுகேஷன் மெத்தடாலஜி மற்றும் ஜென்ரல் நாலேஜ் எல்லாமே நமக்கு வந்து ரொம்ப முக்கியமானது தான். ஏன்னா எல்லா பிரிவுகளிலுமே நம்ம வந்து முக்கியத்துவம் கொடுத்து படிக்கும்போது மட்டும்தான் நம்ம எதிர்பார்க்கக்கூடிய மார்க் வந்து வரும். அதே போன்று நம்ம அதன் மூலமாக வேலை வாங்க முடியும். அதனால் எல்லா பிரிவுகளுமே முக்கியத்துவம் கொடுத்து தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருங்க. இந்த ஜென்ரல் நாலேஜ் பிரிவில் வந்து எப்படி கொஷின் கேட்பாங்க, எந்த டாப்பிக்லேருந்துலாம் ஏற்கனவே வந்திருக்கு அப்படிங்கிறதுல நிறைய பேருக்குள்ளார குழப்பம் இருக்கும். என்ன தான் சிலபஸ் கொடுத்துருந்தாலும் நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் பார்க்கக்குள்ளே தான் நமக்குள்ளார ஒரு புரிதல் வந்து நிச்சயமாக ஏற்படும். எப்படிலாம் வந்திருக்கு கொஷின்லாம், நம்ம எங்கே இருந்தெல்லாம் கேட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு ஐடியா வந்து கிடைக்கணும்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரை வந்து நம்ம பார்க்கணும். அதற்கு தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து 5 செட் ஆஃப் கொஷின் பேப்பர் ஏற்கனவே நடைபெற்று முடிந்த முதுகலை ஆசிரியர் தேர்விலிருந்து கேட்கப்பட்ட பொது அறிவு பிரிவில் இடம்பெற்ற 10 வினாக்கள், ஒவ்வொரு செட்டில் வந்து 10 வினாக்கள், மொத்தமாக நம்ம 5 செட்டு 50 வினாக்கள் மற்றும் அதற்கான விடைகளை இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். முதலாவது வினா, எந்த ஆய்வுகள் கற்கால மனிதர்களின் இடப்பெயர்ச்சிகள் குறித்த தகவல்களை வழங்குகின்றன? விடை மைட்டோகாண்ட்ரியல் டிஎன்ஏ. அடுத்த வினா, சங்க காலத்தில் இடம் விட்டு இடம் சென்று வணிகம் செய்தவர்கள் யார்? விடை சாத்து. துக்ளக் ஆட்சி காலத்தில் உரிமையியல் நடைமுறை சட்டங்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டது? விடை பைக்கா-இ ஃபெரோஷாகி. பெட் என்பதன் விரிவாக்கம் என்ன? பாசிட்ரான் வெளிவிடும் டோமோகிராஃபிக் ஸ்கேனிங். பாசிட்ரான் எமிஷன் டோமோகிராஃபிக் ஸ்கேனிங் தான் அதற்கான விரிவாக்கம். முகாலய இராணுவத்துறை அமைச்சர் யார்? விடை மீர் பாக்ஷி. பழங்கற்காலத்தை சேர்ந்த கருவிகள் முதலில் சென்னை அருகே பல்லாவரத்தில் யாரால் கண்டுபிடிக்கப்பட்டது? விடை ராபர்ட் புரூஸ்ஃபுட். சிவஜோதி பர்வத், அகத்தியர் மலைகள் மற்றும் தெற்கு கைலாயம் என பல்வேறு பெயர்களில் அழைக்கப்படும் மலை எது? விடை பொதிகை மலை. திருமூர்த்தி நீர்வீழ்ச்சி இந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது. விடை திருப்பூர். நீலகிரி சாம்பா, வெள்ளை லிச்சா, ரோஸ் ஆப்பிள் போன்ற மரங்கள் எந்த காடுகளில் பரவலாக காணப்படுகின்றன? விடை மித வெப்பமண்டல மலைக்காடுகள். தமிழ்நாட்டின் மிக குறைவான நீளம் கொண்ட தேசிய நெடுஞ்சாலை எது? விடை NH 785. இப்போ ஒரு செட்டு வந்து முடிஞ்சு, இப்போ அடுத்த செட்டு வந்து பார்க்கலாம். தமிழகத்தில் மராத்திய ஆட்சியை ஏற்படுத்துவதில் வெற்றி கண்டவர் யார்? விடை தளபதி வெங்கோஜி. கீழ்கண்டவைகளில் வேறுபட்டது எது? லார்ட்ஸ், ஓவல், லீட்ஸ். இதில் வந்து கிரீன் பார்க். நம் சமுதாயத்திலிருந்து முழுமையாக தடுப்பூசியின் பயன்பாட்டின் மூலம் எந்த வைரஸ் நோய் ஒழிக்கப்பட்டுள்ளது? விடை போலியோ, இளம்பிள்ளை வாதம். பிரான்ஸ் அரசன் 14ஆம் லூயியின் சமகாலத்து அரசர் யார்? விடை ஷாஜகான். தாவரங்களின் இலைத்துளைகள் வழியாக நீரானது ஆவியாக வெளியேறுவதே நீராவி போக்கு எனப்படும். கோயமுத்தூர் பீடபூமி பகுதியிலும் வைகை மற்றும் வைப்பாறு ஆற்று நில பகுதிகளிலும் எந்த முக்கிய பயிர் பயிரிடப்படுகின்றது? விடை பருத்தி. கிழக்கு தொடர்ச்சி மலையின் தென் பகுதியில் அமைந்துள்ள உயரமான சிகரம் எது? விடை சோலைக்கரடு.
எந்த அணை கரையார் அணை என்று அழைக்கப்படுகின்றது? விடை பாபநாசம் அணை. தமிழ்நாட்டின் கண்டத்திட்டு பரப்பளவானது? விடை 41,412 சதுர கிலோமீட்டர். கீழ்கண்டவற்றுள் மேற்கு தொடர்ச்சி மலையில் இல்லாத சிகரம் எதுன்னு கேட்டிருக்காங்க. முகநூர். அரசின் வழிகாட்டு நெறிமுறைகள் எந்த நாட்டின் மாதிரியிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளன? விடை அயர்லாந்து. இது அடுத்த 3வது டைப் கொஸ்டின் பேப்பர். சங்கம் என்னும் சொல் எந்த குழுமத்தை குறிக்கின்றது? புலவர்கள். HMT என்பதன் விரிவாக்கம்? ஹிந்துஸ்தான் மெஷின் டூல்ஸ். IUCAA என்பதன் விரிவாக்கம் என்ன? இன்டர் யூனிவர்சிட்டி சென்டர் ஃபார் அஸ்ட்ரானமி அண்ட் அஸ்ட்ரோபிசிக்ஸ். மகாவீரரின் போதனைகளில் நல்லறிவு என்பது எவ்வாறு அழைக்கப்படுகின்றது? விடை சம்யோக் ஞானா. தமிழ்நாட்டின் மொத்த பரப்பளவில் சுமார் 2/3 பங்கு பரவியுள்ள மண் என்ன? விடை செம்மண். கீழ்கண்டவற்றுள் எது தமிழ்நாடு மற்றும் கேரளா மாநிலங்களின் கூட்டு முயற்சி உருவாக்கப்பட்ட திட்டம்? விடை பரம்பிக்குளம் ஆழியாறு திட்டம். எந்த பழம் பச்சை மலையில் ஒரு குறிப்பிடத்தக்க பருவ விளைபொருளாக உள்ளது? விடை பலாப்பழம். இந்திய பரப்பளவில் எத்தனை சதவிகிதத்தை தமிழ்நாடு கொண்டுள்ளது? விடை 4%. தவறாக பொருந்தியுள்ளதை அடையாளம் காண்கன்னு கேட்டிருக்காங்க. தவறாக எது பொருந்திருக்கோ அதை மட்டும்தான் நம்ம கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. மதுரை சுங்குடி சேலை சரிதான். சுவாமிமலை வெண்கல சிலைகள் அதுவும் சரிதான். நீலகிரி பாரம்பரிய பூ தையல் அதுவும் ரைட்டு தான். நாச்சியார் கோவில் பாய் இது தவறு. அப்போ சி தான் தவறாக பொருந்தி இருக்கு. இப்போ அடுத்த டைப் கொஸ்டின் போயிடலாம். அடுத்த செட் ஆஃப் கொஸ்டின். செம் என்பதன் விரிவு? SEM. பரவல் மின்னணு நுண்ணோக்கி. வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தின் போது பம்பாயில் இரகசிய வானொலி நிலையத்தை நடத்தியவர் யார்? விடை உஷா மேத்தா. மாநிலங்களவை உறுப்பினர்களின் குறைந்தபட்ச வயது என்ன? விடை 30. இந்திய விளையாட்டு ஆணையம் மிகவும் சிறந்த திட்டங்கள் வழங்குகிறது. அவை? தேசிய விளையாட்டு திறமை உள்ளடக்கிய திட்டம் மற்றும் இராணுவ ஆண்கள் விளையாட்டு நிறுவன திட்டம் சரிதான். SA சாய் பயிற்சி மையங்கள் மற்றும் சிறப்பு விளையாட்டு திட்டம், சிறப்பு மையம் மற்றும் சாய் தேசிய விளையாட்டு அகாடமி எல்லாமே சரிதான். இவை அனைத்தும். பல்லவர்களின் காலத்தில் வெளிநாடுகளோடு வணிகம் மேற்கொண்ட வணிகர்களின் குழு எவ்வாறு அழைக்கப்பட்டது? விடை நானாதேசி. மேற்கு தொடர்ச்சி மலையில் இல்லாத கணவாய் எதுன்னு கேட்டிருக்காங்க. இதில் பாலக்காட்டு கணவாயும் வரும், ஆரல் வாய்மொழி கணவாயும் வரும், அச்சன் கோவில் கணவாய் வரும். இதில் இல்லாத கணவாய் நதுலா கணவாய் தான். இதுதான் சரியான பதில். கொண்டக்கடலை உற்பத்தியில் முதன்னிலை வகிக்கும் மாவட்டம் எது? விடை கோயம்புத்தூர். தமிழ்நாட்டின் வருடாந்திர மழையளவில் 48% தரும் காலநிலை பருவம் எது? விடை வடகிழக்கு பருவக்காற்று காலம். தமிழ்நாட்டின் மிக பழமையான அணை எது? விடை மேட்டூர் அணை. தமிழ்நாட்டில் அதிக காடுகளை கொண்ட பரப்பளவில் 3வது மாவட்டம் எதுன்னு கேட்டிருக்காங்க. விடை ஈரோடு. அடுத்த செட் ஆஃப் கொஸ்டின் பேப்பர் பார்க்கலாம். தமிழ்நாட்டின் எந்த மாவட்டம் மிக குறைந்த மக்கள் அடர்த்தியை கொண்டுள்ளது? விடை நீலகிரி. பட்டியல் 1 மற்றும் பட்டியல் 2
பொருத்தி கொடுக்கப்பட்டுள்ள குறியீடுகளை பயன்படுத்தி விடையளிக்கணும்னு கொடுத்துருக்காங்க. திருநெல்வேலி கல்யாண தீர்த்தம், தேனி கும்பக்கரை, நாமக்கல் ஆகாய கங்கை, சேலம் கிள்ளியூர். அப்போ நமக்கு இரண்டாவது ஆப்ஷன் தான் சரியான பதில். இந்திய பாராளுமன்றத்தில் நிரந்தரமில்லாத குழுக்கள் எவ்வாறு பிரிக்கப்பட்டுள்ளன? விடை 2 வகைகள். கரிசல் மண் பெருமளவில் காணப்படுகின்ற மாவட்டங்கள் எவை? விடை கோயம்புத்தூர், மதுரை, விருதுநகர். எந்த மலை வாழிடம் ஏழைகளின் ஊட்டி என்று அழைக்கப்படுகின்றது? விடை ஏற்காடு. ஸ்டார்டிங் பிளாக்ஸ் இதற்காக மட்டும் அனுமதிக்கப்படுகின்றது. அப் டு 400 மீட்டர். அப்ரிவேஷன் ஆஃப் FDI. FDIயின் விரிவாக்கம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட், அந்நிய நேரடி முதலீடு. ராயல் தாவரவியல் பூங்கா கியூ எங்கு உள்ளது? விடை இங்கிலாந்து. குளோரின் நீர் நுண்ணுயிர் எதிர்த்தன்மைக்கும் வெளுக்கும் பொருளாக பயன்படுவதற்கும் காரணம் என்ன? விடை ஹைப்போக்ளோரஸ் அமிலம். யானைகள் காப்பிடம் தமிழ்நாட்டில் எங்கு உள்ளது? விடை ஆனைமலை. அனைவருக்கும் மிக்க நன்றி.